ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த முக்கியமான அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா MyV3 ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா MyV3 ஆட்ஸ் முதலாளி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் மேலே புகார் வந்தது. ஸோ சக்தி ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா போய் சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ போலீஸில் சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ எதுக்காக சரணடைஞ்சாங்கன்னா, எங்கள் ஆப் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக தான் செயல்பட்டுருக்கு, பணம் எல்லாருக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, இது யாரும் மோசடி பண்ணுறதுக்காக எங்களை இப்படி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனந்த் சக்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வளர் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர் முன்பு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கோரி சக்தி ஆனந்த் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த மனு வந்து பார்த்திங்கன்னா 19/7/2024 விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்துக்கு ஜாமீன் வழங்கலை என சாட்சிகள் கலைக்கப்படும் வாய்ப்புள்ளதாக இருக்க கூறி ஜாமீன் மனுவை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10 அல்லது 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சக்தி ஆனந்த் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வார கடைசியில் ஜாமீன் மனு கோரி அவங்க தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MyV3 ஆட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினருக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பணம் செட்டில்மெண்ட் ஆயிரும் அவர் வெளியே வந்ததும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டியில் முடிவு பண்ணிட்டாங்க.